இன்னைக்கு யாரோ இந்த தேர்தல் வந்தா போதுங்க, அவன் ரோட்ல வந்துடுறான், அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். தெருல நாய் கொலிக்குது, அது பின்னால போக முடியும்? நம்ம போக முடியுமா? எங்களுக்கு கட்டளை இட்டுட்டாங்க தலைமையில, நாங்க மட்டும் அவங்களுக்கு பதிலே பேசக்கூடாதான். எங்களுக்கு நிஜமாக அந்த கட்டளை நேற்று வாட்ஸ்அப்ல போட்டுட்டாங்க. ஒன்னுத்துக்கு வேலைக்கு யாரும் நம்ம முதலமைச்சர் தொட்டி விட பார்க்க முடியாது. இன்னைக்கு யாரோ இந்த தேர்தல் வந்தா போதுங்க, அவன் ரோட்ல வந்துடுறான், அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். எங்களுக்கு கட்டளை இட்டுட்டாங்க தலைமையில இருந்து. என்ன கட்டளை தெரியுமா? நாங்கள்லாம் அமைச்சிருங்களாம். யாரு அமைச்சர்? நீங்களும் அமைச்சர், நானும் அமைச்சர் தான். நாங்கள் மட்டும் அவங்களுக்கு பதிலே பேசக்கூடாதான். எங்களுக்கு நிஜமாக அந்த கட்டளை நேற்று வாட்ஸ்அப்பில் போட்டுட்டாங்க. நாங்கள் எதுக்குமா அவங்களுக்கு பதில் அவன் எதுனா ஒன்றா பேசிட்டு போவோம், நாங்கள் பேசலை. அது கூட ஒரு கரெக்ட் தான். தெருல நாய் கொலிக்குது, அது பின்னால போக முடியும்? நம்ம போக முடியுமா? இல்லை. யாரோ என்னென்னவோ பேசுகிறேன். ஒன்றுத்துக்கு வேலைக்காக யாரும் நம்ம முதலமைச்சர் தொட்டி விட பார்க்க முடியாது. காரணம், மக்கள் மத்தியில் அவர் சேருதுட்டு. இப்போ எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் எப்படி மக்கள் மத்தியில் மனசு பட்டார்? அது நடிச்சு அந்த நடிப்பிலேயே காட்டினார். நல்லவராக இருக்கும் எல்லாம் காட்டி அந்த உள்ளத்தில் உள்ளாக்கிட்டார். அவர் இந்த மாதிரி திட்டங்கள் முல்ல ஒன்றும் பண்ணலை. ஆனால் தலைவர் வந்த பிறகு, இவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் தாண்டிட்டார். இவர் யாரும் நம்ம முதலமைச்சர் யார் என்ன பேசினாலும் தொட முடியாது. உறுதி. 2026 நம்ம முதலமைச்சர் 2வது வாட்டி முதலமைச்சர் ஆவது உறுதி. அதுலேருந்து அவர் 200க்கு மேலே வெல்லும், அதுல இருந்து சந்தேகம் கிடையாது. ஒன்று தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை, வேற ஒன்றும் கிடையாது. யார் என்னன்னா பேசின்னு போடுறோம், கிட்டூட வர முடியாது, யாரும் தலைவர் தொட்டு கூட பார்க்க முடியாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, அது தாய்மார்கள் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒன்று. தமிழ்நாடு முழுதும் சொல்றேன், நான் பிராக்டிக்கல் மேன். என்னை பொறுத்து உங்களுக்கு தெரியும், நான் உண்மையை பேசுவேன், பிராக்டிக்கலா பேசுவேன். ஒற்றுமை தேவை, நம்ம ஒற்றுமை தேவை. நமக்குள்ள யாரும் குறை சொல்லக்கூடாது. நம்ம ஒற்றுமையா இருந்தா யாராலும் நம்மளை வெல்ல முடியாது. இந்த திமுகன்றது அந்த மாதிரி.